ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள்பானோர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம், ஒரு மனதோடு ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே பாவம் இருக்குமானாலும் கூட அந்த பாவங்களெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டு இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கும் ஒரு இரக்கத்தை பெற்று கொடுக்க வேண்டும். அது நம்முடைய ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. நம்முடைய பலத்தினாலே நாம் சாதிக்க முடியாது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பிலே நின்று நாம் புலம்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் இறங்குவார். ஆகையினால அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் இவ்வளவோ ஆண்டவரே சில கஷ்டங்கள் இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போக முடியாதப்பா. உடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தாவே, இந்த தேசத்திற்காக ஒரு அழுது புலம்பி ஜெபிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்து வழி நடத்துங்கப்பா. கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க, கருத்தோடு துதித்து பாட கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேத்தரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே.
பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேத்தரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேத்தரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் சில வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். சங்கீதம் 14ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம் ஒரு தாவீதின் சங்கீதம். இதிலே இங்கே சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து புத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் உலகத்தின் மேல், தேசத்தின் மேல், ஒரு சமுதாயத்தின் மேல், ஒரு குடும்பத்தின் மேல், ஒரு திருச்சபையின் மேல் சுற்றி வருகிறது, சுற்றி பார்க்கிறது. அப்படி அவர் பார்க்கிற நேரத்தில்
உணர்வுள்ளவன் உண்டோ, உத்தம இருதயம் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். அவர் சுற்றி பார்க்கும்போது இந்த பாளையமாகிய இருதயம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு பாளையமாகிய இருதயம், ஒரு திருச்சபை, அது ஒரு பாளையம், அந்த திருச்சபையில் உள்ள பரிசுத்தம், ஒரு சமுதாயம், ஒரு தேசம், இவைகளை அவர் பார்க்கும்போது உணர்வுள்ளவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் பார்க்கிறார். ஆனால் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று அன்பானவர்களே அவர் அங்கலாய்க்கிறார். அவர் வேதனைப்படுகிறார். ஒருவனாகிலும் இல்லையே, என்னை உண்மையாய் நோக்கி பார்க்க ஒருவரும் இல்லையே என்று அந்த அங்கலாய்க்கிற ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பானவர்களே, கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நேரம் அவருடைய வருகை வரும் என்று தெரியாது. ஆகையினால அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் வழி விலகி போகிறவர்கள் ஏகமாய் கெட்டு போகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்படி ஒரு சாரார். அடுத்தது ஒரு சாரார் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது முதல் சிறுமை என்ன தெரியுமா? முதல் சிறுமை என்னன்னா, ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்டிராத ஜனங்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். ஒரு முறை கூட இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறியப்படாத பகுதியில் வாழுகிற ஜனங்கள், வழி தெரியாமல், ஒரு வழியும் தெரியாது, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று தெரியாத ஜனங்கள் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும். அடுத்த சிறுமைப்பட்டவர்கள் யார் தெரியுமா? வசனத்தை கேட்டு சத்தியத்தை அறிந்து அறியாதவர்களைப் போல குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் அலைகிறவர்களும் இன்னொரு விதத்தில் சிறுமைப்பட்டு போனவங்க. மூன்றாவது சிறுமைப்பட்டவர்கள் யார் தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து பாடுபடுகிறவர்களும் சிறுமைப்பட்டவர்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து பல துன்பங்களை அனுபவித்து வருகிறவர்களும் சிறுமைப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அப்படி கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்து சிறுமைப்படுகிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவரோடு கூட பாடுகளை சைத்தோம், ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்றிருக்கிறது. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 2 சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இப்படி கர்த்தர் சிறுமைப்படுகிற ஜனத்துக்கு உதவி செய்ய அடைக்கலமாயிருக்க அவர் ஆயத்தமாய் இருக்கும்போது கர்த்தருக்காக பிரகாசித்தால் என்ன, கர்த்தருக்காக சிறுமைப்பட்டால்தான் என்ன, கர்த்தருக்காக சில கஷ்டங்களை அனுபவித்தானால் என்ன, இந்த இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், கர்த்தருக்காக எதையாவது செய்வோம். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 14:7, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைக்கு
அநேகர் பாவத்தின் அகோர பிடியிலே சிறைப்பட்டு போயிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். பாவத்தின் அகோர பிடியிலே சிறை. கர்த்தருக்காக சிறைப்படுத்தப்பட்டவர்கள், போதகர்கள், மிஷனரிகள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் பாவத்தின் அகோர பிடியிலே சிறையிருப்பிலே இருக்கிறவர்கள், பாவத்தின் அகோர பிடியிலே குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரம், பாலியல் பலாத்காரம் போன்ற அகோர பாவங்களிலே அங்கே முங்கி போனவங்க, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறவங்க. சிலருக்கு விடுதலை அடைய ஆசை, ஆனால் வெளியில் வர முடியலை, அதை விட்டு வர முடியலை. அதுவும் ஒரு சிறையிருப்பு தான். இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால், அன்பானவர்களே, எப்படி ஒரு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய யூத ஜனத்திற்காக 127 நாடுகளில் உள்ள ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்தி, நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன்னுடைய தாதிமாரோடு அவங்க உபவாசித்து ஜெபித்தார்களோ, அதே போல இந்த நாட்களிலே அந்த உபவாச ஜெபம், கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், நாம் வைராக்கியத்தோடு எழும்பும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்காக வைராக்கியத்தோடு செயல்படுவார். நாம் திறப்பிலே நின்று வைராக்கியத்தோடு ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். குடும்பங்களிலே சிறையிருப்பு, இன்றைக்கு ரட்சிக்கப்படாத கணவனால், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளால் சிறையிருப்பு, ரட்சிக்கப்படாத மனைவியால் சிறையிருப்பு, ரட்சிக்கப்படாத குடும்பங்களாலே சிறையிருப்பு, சமுதாயம், தேசம் இன்றைக்கு பாவ பிடியிலே சிறைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக எஸ்தர் ராஜாத்தியை போல, ஒரு மொர்தெகாயை போல, மொர்தெகாய் என்ன செய்தாங்க? எஸ்தர் ராஜாத்திட்ட இந்த செய்தி வரும்போது, நான் ராஜாவினால் இந்த 30 நாள் அழைக்கப்படவே இல்லை, சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்திலே போனால் நான் கொலை செய்யப்பட வேண்டுமே என்று சொல்லுகிறார்கள். அப்போது மொர்தெகாய் சொல்லுகிறாங்க, இக்காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் இரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும், ஆனால் நீயும் குடும்பமும் அழிந்து போவீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனசில் ஒரு துடிப்பு உண்டாகிறது. சரி, நான் செத்தாலும் சாகிறேன், சரி, நான் செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தாதிமாரோடு ஜெபிக்க போகிறாங்க. ஆகையினால தூண்டி விடக்கூடிய மொர்தெகாயும் தேவை, திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய எஸ்தர் ராஜாத்தி தாதிமார்களும் தேவை. அன்பானவர்களே, தேசத்துக்காக ஒரு மொர்தெகாயைப் போல வைராக்கியமாய் செயல்படுவோம், வைராக்கியமாய் செயல்படுவோம். எப்படியாவது இந்த தேசத்தை இயேசு சந்திக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு முன்பு முழு உலகம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். ஒரு எஸ்தர் ராஜாத்தியைப் போல வைராக்கியத்தோடு கடந்து வர வேண்டும். அப்போ தான் தேசம் சந்திக்கப்படும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து இனி வருகிற கொஞ்ச காலத்திலே ஏதாயிலும் கர்த்தருக்கென்று நாம் வைராக்கியத்தோடு செய்து நிறைவேற்ற ஆண்டவரே எனக்கு சத்துவம் தாரும். ஒருவேளை கடல் கடந்து போக முடியாது, ஃப்ளைட்லேயும் போக முடியாது, ட்ரெயின்லேயும் ஏற முடியாது, பஸ்ஸுலேயும் ஏற முடியல, ஆட்டோவில் போகிற அளவுக்கு கூட என்கிட்ட பண வசதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவரவர் தாம் இருக்கிற இடங்களில் கர்த்தருக்கென்று 1 மணி நேரம், ஆண்டுடைய பாடு மரணத்திற்கு முன்பு சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து சென்று 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி கேட்டார். அதே போல் 1 மணி நேரமாவது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு முடிந்தால் ஜெபிக்கலாம்.
இல்லாவிட்டால் இருந்தோ எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி கண்ணீரோடு நாம் தேசத்தின் எழுப்புதலுக்காக தேசத்தின் இரட்சிப்புக்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், அதை நாம் மறந்து போக வேண்டாம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தே, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, முதலாவது நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். உலக ஜனத்தொகையில் 2வது பெரிய நாடு இந்தியா. உலக ஜனத்தொகையில் 2வது பெரிய நாடு இந்தியா. இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லி. மாநிலங்கள் 29, யூனியன் பிரதேசங்கள் 7, கிராமங்கள் 5,97,464, மாநகராட்சிகள் 384, நகராட்சிகள் 3,949. இது சில வருஷத்துக்கு முன்னால் கிடைத்த ஒரு கணக்கு. இப்போ மாறிச்சதோ மாறலையோ தெரியல. இருந்தாலும் உலக ஜனத்தொகையில் 2வது பெரிய நாடு நம்முடைய நாடு. தலைநகரம் புதுடெல்லி. இந்த இந்திய தேசத்திற்காக எல்லாரும் பாரப்படுவோமா? எந்தெந்த நகராட்சியில் எந்தெந்த மாநிலங்களில் யாரெல்லாம் பொறுப்பை வகித்து நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ ஞானம் கிடைக்கத்தக்கதாக எல்லாரையும் பட்சபாதமின்றி பொதுவாக அன்போடு நடத்தத்தக்கதாக ஊழல்கள், களவுகள், ஏமாற்றுதல் போன்ற பயங்கரமான வேண்டாத
கிரியைகள் மாற்றப்பட்டு சமநிலையிலே எல்லாரையும் நேசித்து நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யத்தக்கதாக, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க உண்மையோடு உத்தமத்தோடு நடந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே உத்தமமாய் உண்மையாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் அவங்களோடு இடைப்படுங்கப்பா. அவங்க உள்ளத்தில் நல்ல மனசாட்சி கொடுத்து எல்லா ஜனங்களையும், பாமர ஜனங்களானாலும் பணக்காரரானாலும் இடைத்தரப்பட்ட மக்களானாலும் எல்லா இடத்திலும் ஒரே அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாய் தேசத்தை கண்காணித்து நல்ல முறையிலே நடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம், எங்கள் தேசத்தை தருகிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. வாழுகிற ஜனங்களை உமது கரங்களிலே தருகிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா எங்கள் தேசத்தை ஆண்டவரே. நீ தந்தீர், இதில் நாங்களும் பிறந்து வளர கிருபை செய்தீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆளுகிறவர்கள் செம்மையாய் ஆளத்தக்கதாக கிருபை தாருங்க தாவே ஆண்டவரே. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரெட்டிப்பென்னும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முழு தேசத்தை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் நான் சொல்லி நான் ஜெபிக்க என்னோடு இணைந்து நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமையேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயற்கை சீற்றத்தினால், தீவிரவாதத்தினால், அண்டை நாடுகளினால் வருகிற கொடுமை, அழிவு, நாசம் நம் தேச எல்லையை விட்டு வெளியேற, தேசம் பாதுகாக்கப்பட எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயற்கை சீற்றத்தினாலே அநேக இடங்கள் அழிவுகள் வருகிறதப்பா. தீவிரவாதத்தினாலே ஆண்டவரே, கொலை வெறிகளினாலே ஆண்டவரே அநேக ஆண்டவரே நஷ்டங்கள் வருகிறது கர்த்தாவே. அண்டை நாடுகளினாலே பயங்கரமான கொடுமைகள் வருகிறது கர்த்தாவே. எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் தேசத்தை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்தில் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய பிரதமர், ஜனாதிபதி, மாநில முதல்வர்கள், ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு இல்லாமல் ஆட்சி செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இணைந்து ஜெபிப்பீர்களா? தேசத்தில் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய பிரதமர் மாற வேண்டும், நம்முடைய ஜனாதிபதி மாற வேண்டும், மாநில முதல்வர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும். இதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நம்முடைய பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக ஸ்தோத்திரம். மாநில முதல்வர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னுமாக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவர்களும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்காரனும், மாயவித்தைக்காரனும்,
செத்தவிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்ற வசனத்தின்படி தேசத்தை தீட்டுப்படுத்துகிற அருவருப்பான காரியங்களை செய்கிற ஜனங்கள், ஏமாற்றுகிறவர்கள் எல்லாரையும் தேவன் சந்திக்கணும். எல்லாரையும் சந்திக்கணும். மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. சிலர் வந்து சொல்லுவாங்க, உங்கள் முதல் பிள்ளைய நீங்கள் பலி கொடுக்கணும், பலி கொடுக்கணும், கங்கை ஆற்றுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது, இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துடும். பயந்து தன்னுடைய பிள்ளை என்று பாராமல் பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து அதை பலி கொடுக்கு ஆயத்தமாயிருக்கிற குடும்பங்கள் எத்தனை பேர் இந்தியாவில்? அன்பான இப்படிப்பட்ட பொய்யான மந்திரம் சொல்லுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக அதில் ஜனங்கள் விழுந்து போயிடக்கூடாது. எந்த ஜாதியானாலும் எந்த மதமானாலும் தான் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பிள்ளைகளை எந்த ஒரு தெய்வமும் எனக்கு பலி கொடு, எனக்கு பலி கொடுன்னு கேட்கவே கேட்காது. அது ஏசப்பா கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன்னுடைய இருதயத்தை எனக்கென்று திறந்து கொடு, உன்னுடைய இருதயத்தில் நீ பரிசுத்தமாய் வாழ நீ உன்னை அர்ப்பணி, அப்படித்தான் சொல்லுவாரே தவிர எந்த ஒருவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அதெல்லாம் பொய்யான குறி சொல்லுதல், தந்திரமாய் குடும்பங்களை படுத்துகிற ஜனங்கள். ஆகையினால இதுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய தேசத்து ஜனங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் உயர்த்தப்பட்டு நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பை எண்ணி பார்த்து மனம் திரும்ப வேண்டும். எந்த குடும்பத்திலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பயங்கரங்கள் வரும்போது அது யாராக இருந்தாலும், எந்த மதமானாலும் எந்த ஜனங்களானாலும் இயேசுவை நோக்கி பார்த்தால் விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. டிவி மூலமாக யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, யூடியூப் மூலமாக பார்த்தாலும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நான் யாரானாலும், துரோகம் செய்தவங்களானாலும், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களானாலும் என்னை நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார்ன்னு சொல்கிறாரு. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாமல் இவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்துட்டனே, இவ்வளோ பெரிய கொலை வெறிக்கு ஆளாயிட்டனே, இவ்வளவு பெரிய பயங்கரமான பாவத்திற்கு ஆளாயிட்டனே, கலங்குகின்றீர்களா? வேதனைப்படுகிறீர்களா? கஷ்டப்படுகிறீர்களா? நான் இந்த தப்ப எதற்காக செய்தேன்? என் பிள்ளையை கொலை செய்ய நான் ஏன் அர்ப்பணித்தேன்? என் குடும்பத்தில் குடித்து வெறித்து நான் பயங்கரமான பாவத்தை நான் ஏன் செய்துட்ருக்கேன்? இதனால என் குடும்பம் பாழடைந்து போகிறதே. தவிக்கிற ஆத்துமாவே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை உண்டு. அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. எந்த பாவியானாலும் எந்த துரோகம் செய்தாலும் கொலை வரை செய்திருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை கொலை பண்ணினவர்களுக்கு இந்த பூமியில் ஒருவேளை அரசாங்க சட்டப்படி ஒருவேளை மன்னிப்பு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பிரவேசிக்க அனுமதி உண்டு. இந்த பூமியில் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அது அரசாங்க கணக்குப்படி அது இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. அது ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆனால் கவர்மெண்ட் ஒருவேளை சட்டத்தின்படி அவங்க எதை செய்தார்களோ, ஆனால் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விடுதலை உண்டு. கட்டாயம் விடுதலை உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீங்கன்னா நிச்சயமாக விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. அவரை நோக்கி பார்த்தால் பரிசுத்தம் உண்டு. அவரை நோக்கி பார்த்தால் சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லுகிற எந்த ஒரு ஆத்மாவும், ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பூரண சமாதானம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தருகிறார். அந்த பூரண சமாதானம் எந்த ஒரு தெய்வமும் தராது, இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து மேலே உங்கள் பாரத்தை வைத்து விட்டால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுகிறார், உன் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இருக்கிறது. இரக்கத்திற்காக கெஞ்சுவோமா? இரக்கத்திற்காக கெஞ்சுவோமா? ஆண்டவரே, இரக்கத்தை கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கட்டளையிடுங்கப்பா. தேசத்தில் ஆண்டவரே, சிறையிருப்பிலே, பாவத்தின் சிறையிருப்பிலே, குடி வெறியிலே சிறையிருப்பிலே இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான பாலியல் பலாத்காரம், வேசித்தனம், விபச்சார பாவங்களிலே கையமையமாய் பிடிபட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து முழு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசிக்கப்பட்டார்கள். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் சமாதான பாதையில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படட்டும், தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் நோய்களை குணமாக்கும்.
சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் நோய்களை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்க தேசத்தை நீ சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கலாத்தியர் 6:21 சொல்லப்பட்டபடி பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலான இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமோஸ் 5:7 சொல்லப்பட்டபடி நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில் பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் என்ற வசனத்தின்படி தேசத்தில் நீதியையும் நியாயத்தையும் புரட்டுகிற அதிகாரிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே, உண்மையுள்ள நீதிபதிகளாக பணிபுரிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தின் பொருளாதாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தேவன் நம் இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை குறைவில்லாமல் ஆசீர்வதித்து தர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உபாகமம் 33 13-16 வரை கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற வசனத்தின்படி இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரிகிற அனைத்து வளங்களும் கிடைக்கத்தக்கதாக, இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, குறைவில்லாமல் எல்லா பொருட்களும் கிடைக்கத்தக்கதாக, இதனாலே ஜனங்கள் ஆண்டவரே திருப்தியாய், ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்களாய் மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. குறைவில்லாமல் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேசத்தின் இராணுவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாத்ராகமம் 14 19-20 அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்ற வசனத்தின்படி நமது இந்திய தேசத்தின் சேனையாகிய முப்படைக்கும் தேவன் வெளிச்சமாயிருந்து நம் இந்திய தேசத்தின் சேனைக்கு முன்னும் பின்னும் தேவன் நடக்க பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்தின் இராணுவ ஆண்டவரே முப்படைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை முன்னும் பின்னும் காக்கும்படியாக, ஆண்டவரே தேசத்தை காக்கிற ஜனங்கள் காக்கப்படத்தக்கதாக, கேடுகள் வராதபடி, அந்த குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் வராதபடி தேவன் ஆண்டவரே இராணுவ வீரர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபங்கேளும் எங்களது ஜெபங்கேளும்
பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜபங்கேளும், ஜபங்கேளும், எங்களது ஜபங்கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, காவல்துறை, நீதித்துறை, எல்லா ஜனங்களுக்காக, காவல்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாம் ஜெபிப்போம். எந்தெந்த இடங்களில் ஆஸ்பத்திரிகளில் பணியாற்றுகிற டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டிலையும் பணி செய்கிற பணியாளர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, நர்சஸுக்காக, எல்லாருக்காக தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மையோடு, உத்தமத்தோடு, மனதுருக்கத்தோடு, வியாதி பிரச்சனைகளோடு, கேன்சர் போன்ற வியாதி, பயங்கரமான வியாதிகளோடு வருகிற பிள்ளைகளுக்கு மனதுருக்கத்தோடு அவர்களுக்கு பணி செய்யத்தக்கதாக, உதவி செய்யத்தக்கதாக, உண்மையாய் உழைக்கத்தக்கதாக, ஏனோ தானோ என்றல்ல, உத்தமத்தோடு உண்மையோடு உழைக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு ஞானம் கொடுக்கும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய பணியில் உண்மையுள்ளவர்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வட இந்திய பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வட இந்திய பணிகளுக்காக, எல்லா இயக்கங்களுக்காக, FMBBயை போல IEM, விஸ்வவாணி ஆண்டவரே, அப்பா, NMS, IMS, எல்லா இயக்கங்கள், 100 கிராம ஊழியங்கள் ஆண்டவரே, எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், யூத் ஃபார் கிரைஸ்ட், பெண்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே, எல்லாரையும் சைல்டு எவாஞ்சலிசம் ரொம்ப முக்கியமான ஊழியங்கள் ஆண்டவரே, எல்லா ஊழியங்களையும், எல்லா இயக்கத்தின் தலைவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லா இயக்கத்தின் மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த அடிப்படை வசதி இல்லாத ஆண்டவரே இடங்களிலே பணியாற்றுகிற மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு தேவைகள், சுகம், பலன் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, வியாதியோடு கூட இருக்கிற எந்த மிஷனரிகளானாலும் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்று அழைக்கப்பட்ட அழைப்பிலே உத்தமமாய் ஊழியம் செய்ய பலன் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் புது பலத்தால் இடைகட்டப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, பொய்யாய் மதமாற்றுகிறாங்க என்று பொய்யாய் சொல்லி ஆண்டவரே, ஜெயிலில் அடைபட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, அவருடைய விடுதலைக்காக, நீதி கிடைக்கத்தக்கதாக, நியாயம் கிடைக்கத்தக்கதாக வெளியில் வந்து அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பில் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். இயேசுவே, சிறையில் அடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வெகு சீக்கிரம் நீதி கிடைக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும். வெளியில் வந்து அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக இருந்து உத்தமமாய் ஊழியத்தை செய்து நிறைவேற்ற பலன் சத்துவம் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோங்க தாவே. என் தேவனால் எல்லாம் கூடும்,
என் தேவனால் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, அன்று அந்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற நேரத்தில் விசுவாசிகள் சகோதரிகள் திருச்சபையில் கூடி ஆண்டவரே ஒரு வீட்டில் ஜெபித்த போது ஜெபத்தை கேட்டு அந்த சிறைச்சாலை கதவுகள் நடுங்கி அவங்க கைகளில் கால்களில் இருந்த சங்கிலிகள் விடுபட்டு ஆண்டவரே விடுதலை அடைந்தது போல இந்த நாட்களிலே ஏழை ஜனங்களுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, தமது பணியை செய்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசு நாமத்தில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உச்ச நீதிமன்றங்களிலிருந்து நல்ல நீதி கிடைக்க, நியாயம் கிடைக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக உடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. சோத்திரம். திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிப்போமா? திருச்சபைகள் எந்த திருச்சபையானாலும், அது சிஎஸ்ஐயாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெண்டிகாஸ்டலாக இருக்கலாம், எந்த திருச்சபையானாலும் எல்லா திருச்சபை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து ஆராதிக்கிற திருச்சபைகள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபைகளாக, கர்த்தருக்கென்று உண்மையுள்ள திருச்சபைகளாக வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பணியாற்றுகிற போதகர்களுக்காக, ஆண்டவரே சபை கமிட்டிக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. விசுவாச குடும்பங்கள் உத்தம விசுவாசிகளாக கர்த்தருக்கேற்ற ஆண்டவரே விருப்பத்தில், கர்த்தருக்கு வேண்டிய ஆண்டவரே விருப்பத்தில், பரிசுத்தத்திலும் ஆண்டவரே விசுவாசத்திலும் அன்பிலும் ஆண்டவரே நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கத்தக்கதாக திருச்சபைகள் எழும்பி பிரகாசிக்கட்ட ஆண்டவரே. கருத்து வேற்றுமைகள், நீ பெரியவன் என்று அந்த மாதிரிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிற திருச்சபைகளாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒருவர் குறைகளை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஜெபித்து ஆண்டவரே தாங்குகிற திருச்சபைகளாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபைகளில் உள்ள குடும்பங்கள் ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள் உத்தமமாய் கடந்து போயிட்டு வரட்டும், பாதுகாப்பை தாருங்க. படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே அப்பா, வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை, கர்த்தருக்கேற்ற துணையை, பக்தி உள்ள குடும்பத்தை கர்த்தர் இணைத்து பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுத்து தேசத்தில் நன்மையானதை கண்டு கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு விசுவாச குடும்பமும் அந்நிய நுகத்தோடு பிணைப்படாமல் இருக்க வேண்டும் ஆண்டவரே. வேதத்தின்படி அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாமல் கர்த்தருக்கு விரும்புகிற பிள்ளைகளை ஆண்டவரே தெரிந்தெடுத்து பேசி நல்ல திருமணம் முடிந்து சந்தோஷமாய் வாழக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கருத்து வேற்றுமையினால் கணவன் மனைவி பிரிந்து வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பெரியதோ சின்னதோ ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் தேவன் தலையிட்டு அவங்களை ஒருமுகப்படுத்தி ஒன்றிணைத்து இணைந்தவர்கள் பிரிந்து விடாதபடி பெற்ற பிள்ளைகளுக்காக இணைந்து வாழ்ந்து பரிசுத்த குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க குடும்பமாக மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் பெற்ற பிள்ளைகளை ஆண்டவரே பிரிந்து வாழுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவும் தேவை, அம்மாவும் தேவை. அந்த பிள்ளைகள் பாவம் என்ன செய்யுது? கணவன் மனைவி தான் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளுக்காக நான் இணைந்து வாழ வேண்டும். ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து இணைந்து வாழ திருச்சபையில் வாக்கு கொடுத்துருப்போம் இல்ல, அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? இன்பத்திலும் துன்பத்திலும்
குறைவிலும் நிறைவிலும் மரணம் பிரிக்கும் வரை பிரிய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்துருப்போம்ல. பெற்றெடுத்த பிள்ளைகளை அப்பாவும் அம்மாவும் இணைந்து தானே வளர்க்கணும். மரணம் வந்தால் அதுக்கு தெய்வ சித்தம். இருக்கிற நாள் வரைக்கும் கணவன் மனைவி இணைந்து வாழணுமா வாழாண்டாமா? அப்படிப்பட்ட யாராவது இருப்பீர்களா? தான் இந்த நாளிலே தானே ஒப்புரவாகி தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணிக்கும்படி பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக அவங்க ஆத்மா விலையேறம் பெற்ற ஆத்மா, அவங்க ஆத்மா கெட்டு போகக்கூடாது. பெற்றோர் தான் காரணம். தான் இணைந்து வாழ்வேன் என்று இணைந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த நேரத்திலும் எங்கள் ஜாய் குட் நியூஸ் டிவிக்காக நடத்துகிற தம்பி குடும்பத்திற்காக, பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, இணைந்து பணியாற்றக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பத்துக்காக, விக்டர் தம்பி குடும்பத்துக்காக, தம்பி அபிஷேக்குக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த டிவியின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் தேவைகளெல்லாம் சந்தித்து இதை ஆசீர்வாதமாக்கி தாரு கர்த்தாவே. ஆண்டவர் எங்களிடத்தில் ஜெபிக்க வேண்டி கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் சந்திக்கப்பட நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்